வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். உலகம் பூராவும் லாட்ரின்றது பெரிய அளவில் இன்னமும் புழக்கத்தில் தான் இருக்கு. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே ஜாக்பாட் அடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது தான். இதன் மூலமாக பெரிய அளவில் ப்ரைஸ் வின் பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக ஒரு லக்குன்னு தான் சொல்லணும். இந்த லாட்ரி டிக்கெட்ஸை மையப்படுத்தி சீனாவில் ஒரு மிகப்பெரிய வங்கி கொள்ளையே நடந்திருக்கு. அந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சீனாவில் இருக்க பல தொழிற்சாலை நகரங்கள்ல ஒண்ணுதான் ஹாண்டான். 30 லட்சம்ன்ற மக்கள் தொகையை கொண்டிருக்க இந்த ஹாண்டான் நகரத்தை சீனாவோட தலைநகரம் பீஜிங்ல இருந்து 3 மணி நேர டிராவல்குள்ள அடைஞ்சிட முடியும். 2007ஆம் ஆண்டோட ஏப்ரல் 16ஆம் தேதி அந்த நகரத்துல இருந்த மிகப்பெரிய வங்கிகள்ல ஒன்னான அக்ரிகல்ச்சரல் பேங்க் ஆஃப் சீனாவுக்கு பேங்கை ஓபன் பண்ண சில மணி நேரங்கள்லயே பல போலீஸ் ஆபீசர்ஸ் வந்திருக்காங்க. வந்த ஆபீசர்ஸை அங்க இருந்த எம்ப்ளாயீஸ் பேங்கோட வால்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த வால்ட்டை திறக்க வேண்டிய 2 எம்ப்ளாயீஸும் அன்னைக்கு பேங்குக்கு வரல. அதனால தான் போலீஸ் பேங்குக்கு வரவழைக்கப்பட்டிருக்காங்க. வந்தவங்க வேற வழி இல்லாம அந்த வால்ட்டை உடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதை உடைச்சு உள்ள போய் பார்க்கும்போது அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் காத்திருந்தது. அதுதான் ஒரு பெரிய பேக் ஃபுல்லா நடந்து முடிஞ்ச ஒரு லாட்டரி குழுக்களோட லாட்டரி டிக்கெட்ஸ். இது எப்படி இங்க வந்திருக்க முடியும்னு யோசிச்சவங்களுக்கு கண்டிப்பா இதுக்கும் அன்னைக்கு வேலைக்கு வராம போன 2 வங்கி ஊழியர்களுக்கும் தொடர்பு இருந்தே ஆகணுன்றதால உடனடியா ரென் ஷியோஃபேங், மா ஜியாங்ஜிங் என்ற 2 ஊழியர்களையும் தொடர்பு கொண்டிருக்காங்க. ஆனா அதனால எந்த விதமான உபயோகமும் இல்லை. ஏன்னா அந்த நாளோட காலையில இருந்தே அவங்க 2 பேரோட போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. உடனடியா போலீஸ் அவங்களை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டைம்ல எல்லாம் அக்ரிகல்ச்சரல் பேங்க்ல திருட்டு நடந்திருக்குன்ற தகவல் மெல்ல மெல்ல வெளியே தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கணக்கு போட்டு பார்க்கும்போது தான் ஆல்மோஸ்ட் 51 மில்லியன் யுவான், டாலர் மதிப்புல பார்க்கும்போது 6.7 மில்லியன் டாலர்கள்ன்ற ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தகவல் தெரிய வந்தது. சீனாவில் அது வரைக்கும் இவ்வளோ பெரிய அமௌண்ட் பேங்க்ல இருந்து கொள்ளையடிக்கப்பட்டதே கிடையாது. அடுத்த வருஷம் நடக்க இருந்த, அதாவது 2008ல நடக்க இருந்த ஒலிம்பிக்ஸ் போட்டிகளை நடத்துவதில் மும்முரமா ஈடுபட்டிருந்த சைனாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு கொள்ளை ஒரு பெரிய அதிர்ச்சியா தான் இருந்தது. முதல்ல கவர்மெண்ட்டுக்கு மட்டுமே தெரிஞ்சிருந்த இந்த தகவல் அன்னைக்கு ஈவினிங்குள்ளேயே வெளியே தெரிய வந்துருச்சு. சீனா முழுக்க அன்னைக்கு ஈவினிங்ல இருந்து அடுத்த சில நாட்களுக்கு நியூஸ் பேப்பர்ஸ், நியூஸ் சேனல்ஸ்னு எல்லாத்துலயுமே இதுதான் ஹாட் டாபிக். சரி, இவ்வளோ பெரிய தொகையை திருடின அந்த 2 பேரும் அதை செலவு பண்ணியாவது பார்த்தாங்களான்னா அங்கதான் ட்விஸ்டே. என்ன நடந்ததுன்றத இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தோட பிகினிங் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்க்கும்போது ரென் ஜியோஃபேங்ன்ற ஒரு நபர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. சீனாவோட ஹெய்பே ப்ராவின்ஸ்ல இருந்த ஒரு ரூரல் வில்லேஜில் பிறந்த ஒரு நபர் தான் இந்த ரென். 1980களில் சீனா தங்களோட கதவை உலகத்துக்காக ஓபன் பண்ணி விட்டாங்க. அப்போ இருந்து சீனா முழுக்கவே ஒரு வேகமான வளர்ச்சி ஏற்பட ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். அதுக்காக சீனாவோட ரூரல் ஏரியாவில் இருந்த நிறைய பேர் நகரங்களை நோக்கி நகர ஆரம்பிச்சாங்க. அப்படி நகர்ந்த குடும்பங்கள் ஒண்ணுதான் ரென்னோட குடும்பமும். இவங்க டேமிங்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நகரத்துக்கு கிராமத்துல இருந்து மூவ் ஆயிருக்காங்க. இதுல ரென்னோட அப்பா சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில ரொம்ப காலமா மெம்பரா இருந்துட்டு வர்ற ஒரு நபர். சோ அவருக்கு இருந்த கான்டாக்ட்ஸை வச்சு ரென்ன ஒரு நல்ல ஸ்கூல்லையும் நல்ல காலேஜ்லயுமே படிக்க வச்சிருக்காரு. அவர் படிச்சு முடிச்சதும் சீனாவோட அக்ரிகல்ச்சரல் பேங்க்ல ஒரு வேலையவும் தன்னோட கான்டாக்ட்ஸை வச்சே வாங்கி தந்திருக்காரு ரென்னோட அப்பா. இந்த அக்ரிகல்ச்சரல் பேங்க் ஆஃப் சீனான்றது சீனாவில் இருக்க மிகப்பெரிய 4 பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல ஒன்னா இருக்கு. அப்படிப்பட்ட பேங்கோட ஒரு பிரான்ச்ல இவருக்கு வேலை கிடைச்சிருக்கு. ரென் அங்க வேலைக்கு சேர்ந்த சமயத்துல இப்போ இருக்க மாதிரி எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு கிடையாது. பணத்தை கூட கையால தான் எண்ணி ஆகணும். சோ பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சு தன்னோட திறமையின் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா மேல போக ஆரம்பிச்சிருக்காரு ரென். இந்த சமயத்துல அவருக்கு கல்யாணமும் ஆயிருக்கு. 2004 டைம்ல இவருக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்காங்க. சீனாவில் இப்படி ஒரே சமயத்துல 2 குழந்தைகள் பிறப்பத டிராகன் ஃபீனிக்ஸ் ட்வின்ஸ்னு குறிப்பிடுறாங்க. அண்ட் சீனாவில் இப்படி நடக்கிறது ரொம்பவே லக்கியான விஷயமாவும் பார்க்கப்படுது. ஸோ ரென்னை சுற்றி இருந்த எல்லாருக்குமே ரென் ஒரு லக்கியஸ்ட் பர்சன் தான். மற்றவங்களுக்கு கிடைக்காத பல விஷயங்கள் ரென்னுக்கு கிடைச்சிருந்தது. உதாரணத்துக்கு நல்ல ஸ்கூல் அண்ட் காலேஜில் எஜுகேஷன், ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல ஃபேமிலி, அதுவும் 2 குழந்தைகள்னு ரென் ஒரு லக்கியஸ்ட் பர்சனாக பார்க்கப்பட்டாரு. ஆனால் இதெல்லாம் 2006ஆம் ஆண்டுல இருந்து மாற ஆரம்பிச்சது. 2006ஆம் ஆண்டுல அக்ரிகல்ச்சரல் பேங்க் ஆஃப் சீனாவில் ஒரு மேனேஜர் போஸ்ட்ல இருந்த ரென்னை டீப்ரோமோட் பண்ணி வேலட்ல இருந்து கேஷ் வித்ட்ரால்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு வேலைக்கு மாத்தி இருக்காங்க. இதை ரென் கொஞ்சமும் எதிர்பார்க்கல.
இதனால அவரோட சம்பளமும் பாதியா கட் ஆயிருக்கு. அண்ட் இங்க இருந்து தான் விஷயங்கள் திசை திரும்ப ஆரம்பிச்சது. ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப்பை லீட் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு சேலரி வந்துட்டு இருந்த சமயத்துல அது அப்படியே பாதியா கம்மியானது ரென்னை பல வழிகளில் தடுமாற வச்சுது. ரென் மேனேஜரா இருந்த வரைக்கும் அவருக்கு கேம்பிளிங் மாதிரியான விஷயத்தின் மேலெல்லாம் ஈடுபாடு போனதே கிடையாது. பட் எப்போ அவரோட சேலரி ஹாஃபா கட்டாச்சோ ஒரு லக்ஸரியான லைஃப்பை லீட் பண்றதுக்கு பணம் தேவைன்றதால அவரோட கவனம் வேற வழிகளில் பணம் சம்பாதிப்பதில் போக ஆரம்பிச்சது. அதுவும் குறுக்க வழியா இருந்தாலும் பரவாயில்லன்னு யோசிக்க ஆரம்பிச்ச ரென் கேம்பிளிங் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி இருக்காரு. 1949 சீனா கம்யூனிஸ்டோட பவருக்கு கீழே போனதுக்கு அப்புறமா சீனா முழுக்கவே கேம்பிளிங்ன்றது தடை செய்யப்பட்டுச்சு. சீனாவை சேர்ந்தவங்க கேம்பிளிங்ல ஈடுபடணும்னா ரெண்டே விஷயங்கள் தான் இருந்திருக்கு. அதுல ஒன்னு மக்காவுல இருந்த கேசினோஸ், ரெண்டாவது ஹாங்காங்ல இருந்த ஹார்ஸ் ரேசிங். ஆனா இது ரெண்டுலயும் பங்கு பெறுவது சாதாரண விஷயம் கிடையாது. இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு ஆப்ஷனா இருந்தது. ஸோ அதுக்கு மாற்றா என்ன செய்யலான்னு ரென் யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் அவரோட கண்ணில் பட்டிருக்கு சீனாவே நடத்திட்டு வந்த லாட்ரி டிக்கெட்ஸ். 2006 டைம்ல எல்லாம் சீனா இந்த லாட்ரி டிக்கெட் சிஸ்டமை பெரிய அளவில் கொண்டு போக ஆரம்பிச்சாங்க. ஏன்னா 2008 நடக்க இருந்த ஒலிம்பிக்ஸ்ல செலவு பண்றதுக்கு சீனாவுக்கு ஒரு பெரிய அளவிலான பண தேவையும் இருந்தது. ஸோ அந்த பண தேவையை ஈக்குவல் பண்றதுக்காக நிறைய விஷயங்களை அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுல ஒன்று இந்த லாட்ரி டிக்கெட்ஸை அதிகமா பூமாக வச்சது. சரி, இந்த லாட்ரி டிக்கெட்ஸை நாமளும் வாங்கினா என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு ரென். முதல்ல இவரோட கை காசை பயன்படுத்தி தான் அந்த லாட்டரி டிக்கெட்ஸை வாங்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துல ரொம்ப பெருசா ஜெயிக்கணும்னு ரென்னுக்கு ஒரு பேராசை வந்திருக்கு. லாட்டரி டிக்கெட்ஸ்ல அப்படி பெருசா ஜெயிக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி செலவும் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தேவைப்பட்டிருக்கு. அதை எப்படி பெறட்டலான்னு யோசிக்கும் போதுதான் ஒரு விபரீதமான எண்ணம் தோணி இருக்கு. அதுதான் ஏன் நம்மளோட பேங்க்லயே கை வைக்க கூடாதுன்ற ஒரு யோசனை. ஆனா அது ஒன்றும் அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா வால்ட்டை ஆக்சஸ் பண்ற ஒரு பாசிபிலிட்டி அவருக்கு இருந்தாலும் அவரால் நினைச்ச நேரத்துக்கு அங்க உள்ள போயிட்டு வர முடியாது. அந்த வால்ட்டை பாத்துக்கிறதுக்குன்னே தனியா 2 பேரை பேங்க் நியமிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களோட ஹெல்ப் இருந்தா மட்டும்தான் அதுல இருந்து பணத்தை எடுக்கவோ இல்ல உள்ள கொண்டு போய் வைக்கவோ முடியும். இதை செய்யணும்னா அந்த வால்ட்டை பாத்துக்கிற 2 மேனேஜர்ஸையும் நம்மளோட பேச்சை கேட்க வைக்கணும்னு முடிவு பண்றாரு ரென். முதல்ல சாதாரணமா பேச ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கும் இந்த லாட்டரி மேல ஆசையை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களும் அந்த ஆசைக்கு அடிபணிஞ்சு போயிடுறாங்க. முதல் கட்டமா அங்க இருந்து 20,000 யுவானை எடுத்து லாட்டரி டிக்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. முதல் தடவை தோத்து போயிடுறாங்க. ஸோ அதுக்கு ஈடு செய்யறதுக்காக மறுபடியும் 1,00,000 யுவானை எடுத்து இந்த லாட்டரி டிக்கெட்ஸை வாங்கி இருக்காங்க. இந்த முறை அவர் வாங்கின லாட்டரி டிக்கெட் மூலமா ரென் ஜெயிச்சும் இருக்காரு. அதுவும் போன முறை தோத்து போன பணத்தையும் இந்த முறை எடுத்த பணத்தையும் சேர்த்து வைக்கிற அளவுக்கு ரென் ஜெயிச்சிருந்தாரு தான். அது ரென்னுக்கு பத்தவே இல்லை. 2 வால்ட் மேனேஜர்ஸ் கிட்டையும் தோத்து போயிட்டோன்னு சொல்லிட்டு திரும்பவும் 1,00,000 யுவானை பேங்க்ல இருந்து எடுத்து அந்த பணத்துக்கும் லாட்டரி டிக்கெட்டை வாங்கியிருக்காரு. இப்படி பணத்தை தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டே இருந்ததால அந்த 2 வால்ட் மேனேஜர்ஸ்க்கும் பயம் வர ஆரம்பிச்சிருக்கு. எங்க இதுக்கு மேல போனா நாம மாட்டிக்குவோமோன்னு சொல்லிட்டு 2 பேரும் பயந்து போய் எடுத்த வரைக்கும் போதும், இது வரைக்கும் வாங்கின லாட்டரி டிக்கெட்ஸ்ல பணம் வரலனாலும் பரவாயில்ல, எங்களோட கை காசை போட்டு வச்சிடறோம்னு சொல்லிட்டு 2 பேருமே பின்வாங்க ஆரம்பிச்சிடறாங்க. சரி, இது சரிப்பட்டு வராதுன்னு நினைச்சறேன். என்ன திட்டம் போட்டிருக்காருன்னா அது வரைக்கும் வின் பண்ண பணத்தை, அதாவது பேங்க்ல வைக்க வேண்டிய பணத்தை மட்டும் வச்சுட்டு மீதியை தன்னோட ப்ராஃபிட்டா எடுத்துக்கிட்டாரு. அந்த 2 பேத்துக்கும் பணம் கொடுக்கவே இல்லை. சரி, இவங்க பணம் எடுத்ததுக்கு அப்புறம் பேங்க்ல பணம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே சந்தேகம் வரலையான்னு கேட்டா அங்கதான் சீனாவில் இருக்க சில சிக்கலான சிஸ்டம் பத்தி நாம பார்க்க வேண்டி வருது. முன்னாடியே பார்த்தோம் ரென்னுக்கு அந்த பேங்க்ல வேலை கிடைச்சதே அவரோட அப்பாவுக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இருந்த சில தொடர்புகளின் மூலமா தான் வேலை கிடைச்சதுன்றத. இதே மாதிரி தான் அங்க இருந்த ஆல்மோஸ்ட் எல்லாருமே வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு சேராததாலேயோ என்னமோ அவங்களுக்கு ஒரு மெத்தன போக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம நிறைய கரப்ஷன் வேற நடந்து வந்திருக்கு. இதனாலேயே வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற ஆடிட்டை தவிர மற்றபடி பெருசா அந்த பேங்க்ல, அதாவது அந்த பேங்க்லன்னு மட்டும் இல்ல சீனாவில் இருந்த மற்ற பேங்க்ஸ்லயும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு சிவியரான ஆடிட் நடந்து வந்திருக்கு. அண்ட் இந்த ராபரிக்கு அப்புறம் தான் இந்த செயல்முறை சீனா முழுக்கவே மாற ஆரம்பிச்சதுன்னு கூட சொல்றாங்க. இதனால வேலட்ல இருந்து பணத்தை எடுக்க அதை பாத்துக்கிற 2 பேரோட ஒத்துழைப்பு மட்டும் இருந்தா போதும், 2 நாளா அங்க இருந்து பணத்தை எடுத்துக்க முடியும். ஆனா அந்த 2 பேரும் எங்க மாட்டிக்குவோமோன்னு பயந்து அதுல இருந்து பேக் அடிக்க ஆரம்பிச்சதால ரென் அவரோட பிளானை கைவிட்டிருக்காரு. அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கைவிட்டிருக்காரு. இந்த சமயத்துல மறுபடியும் ரென்னுக்கு ஒரு டி ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் வால்ட்ல நடந்த டிரான்சாக்ஷன்ஸை பார்த்துட்டு இருந்தவரை வால்ட் மேனேஜரா டி ப்ரமோட் பண்ணி இருக்காங்க. ஆக்சுவலா இது அவருக்கு ஒரு சோகமான செய்தியா தான் இருந்திருக்கணும். ஏன்னா முன்ன இருந்த பதவியை விட இது கொஞ்சம் கீழான பதவி தான்.
ஆனா அதையும் மீறி அவருக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அவரு ரொம்பவும் எதிர்பார்த்த வால்ட் மேனேஜராகவே ஆக்கப்பட்டாரு ரென். அந்த வால்ட்டை பார்த்துக்கிற மேனேஜர்ஸ் 2 பேர்ல ஒருத்தராகவே தன்னை போட்டது தன்னோட பிளானுக்கு கை கொடுக்கும்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு ரென். ஸோ ஒரு பக்காவான பார்ட்னர் மட்டும் அமைஞ்சிட்டா எவ்வளோ கேஷ் வேணா உள்ளே இருந்து எடுத்துக்க முடியும். இதை தான் ரென் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஆனால் அதை உடனே செய்யலை. தன்னோட கூட்டு சேர்ந்து செய்யறதுக்கு வேற ஒரு நபருக்காக 5 மாதம் காத்திருந்தாரு. அந்த சமயத்துல தான் 2007ஆம் ஆண்டோட மார்ச் மாசத்துல மா ஜியான்ஜிங்ன்ற ஒரு நபர் ரென்னோட கோ மேனேஜரா அந்த வேலட்டை பார்த்துக்க நியமிக்கப்படுறாரு. அண்ட் இதுக்கப்புறம் ரென் ரொம்ப நாளா போட்டு வச்சிருந்த அவரோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சாரு. முதல்ல நடந்த மாதிரியே புதுசா வந்த கோ மேனேஜருக்கும் பணத்தாசை காட்ட ஆரம்பிச்சிருக்காரு ரென். முதல்ல இதுக்கு மா ஜின்ஜியாங் மறுக்க ஆரம்பிச்சாலும் போக போக அவருக்கும் பண தேவைகள் இருந்ததால ஓகே சொல்லிடுறாரு. அண்ட் அதுதான் சீனாவோட மிகப்பெரிய வங்கி கொள்ளைக்கான தொடக்கமே. 2007ஆம் ஆண்டோட மார்ச் 16ஆம் தேதி முதல்ல பேங்க் வால்ட்ல இருந்து 50,000 யுவான லாட்டரி டிக்கெட்டை வாங்கறதுக்காக வெளியே எடுத்திருக்காங்க. அந்த பணத்தை வச்சு அடுத்தடுத்து பெரிய அமௌண்ட்ஸ்க்கான லாட்டரி டிக்கெட்ஸையும் வாங்கியிருக்காங்க. ஆனா ஒண்ணுல கூட வின் பண்ணல. கையில் இருந்த 50,000 யுவானும் காலி ஆயிருக்கு. ஸோ வேற வழி இல்லாம அடுத்த லாட்டரி டிக்கெட்டை வாங்கறதுக்காக பேங்க்ல இருந்து மறுபடியும் பணத்தை வெளியே எடுத்திருக்காங்க. 2வது தடவை பணத்தை எடுக்கும்போது அவங்க ஒரு லாட்டரியை வின் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த வின்னிங் அமௌண்ட் வெறும் 20,000 யுவான் தான். இது முதல்ல எடுத்த காசை திருப்பி வைக்க கூட போதாது. ஸோ மறுபடியும் ஜெயிச்ச காசுக்கும் லாட்டரி டிக்கெட் வாங்கியிருக்காங்க. ஆனா தொடர்ச்சியா தோல்விகள் தான் ஏற்பட்டுட்டு வந்திருக்கு. பேங்க்ல இருந்து எடுத்த பணத்தை வைக்கிறதுக்காக லாட்டரி டிக்கெட்டை வாங்குறாங்க. லாட்டரி டிக்கெட் வாங்கி அது தோத்து போயிடுறாங்க. தோத்து போன பணத்தையும் ஏற்கனவே எடுத்த பணத்தையும் திரும்ப வைக்கிறதுக்காக திரும்பவும் பேங்க்ல இருந்து பணத்தை எடுக்கிறாங்க. இப்படி தொடர்ச்சியா எடுக்க ஆரம்பிக்கவும் டெபிசிட் அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு ஜெயிச்சிடலாம் இல்ல நாளைக்கு ஜெயிச்சிடலான்ற நம்பிக்கையில கொஞ்சம் கொஞ்சமா இப்படி எடுக்க ஆரம்பிச்ச அமௌண்ட் ஒரு கட்டத்துல 20 லட்சம் யுவான்ற ஒரு பெரிய அமௌண்டா வந்து நின்று இருக்கு. இந்த சமயத்துல அவங்களுக்கு இருந்தது வெறும் 2 வழிதான். ஒன்னா செஞ்ச தப்பையெல்லாம் ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிரணும், இல்லனா ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்கிற வரைக்கும் இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த 2 வழிகளை தவிர அவங்க கிட்ட வேற ஆப்ஷனும் கிடையாது. ஒருவேளை சரண்டர் ஆனாங்கன்னா கண்டிப்பா கவர்மெண்ட் அவங்கள விடுதலை செய்ய மாட்டாங்க, தூக்குல போட்டு கொன்னுடுவாங்க. எப்போ டெபிசிட் அமௌண்ட் 20 லட்சம் யுவானை தாண்டிச்சோ அந்த சமயத்துல எல்லாம் புதுசா வந்தம்மா ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா ரென் மேற்கொண்டு இதை வாங்கிட்டே இருக்கிறத தவிர வேற வழி இல்லைன்றதுக்காக தொடர்ச்சியா பணத்தை எடுத்து லாட்டரி டிக்கெட்ஸை வாங்க ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா பூதாகரமா ஆக ஆரம்பிச்சது. இந்த ஒரு டைமுக்கு மேல சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கான லாட்டரி டிக்கெட்டை எல்லாம் வாங்குவதையே நிறுத்திட்டாங்க. இவங்களோட எய்ம் எல்லாமே ஜாக்பாட் அமௌண்ட் அடிக்கணுன்றதுல இருந்ததாலேயே பெரிய பெரிய அமௌண்ட்டுக்கான டிக்கெட்டை மட்டும் வாங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுவும் அவங்களுக்கு கை கொடுக்கல. தொடர்ச்சியா தோல்விக்கு மேல தோல்விதான் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. அண்ட் தொடர்ச்சியா ஏப்ரல் 15ஆம் தேதி வாக்குல எல்லாம் கிட்டத்தட்ட 20 மில்லியன் யுவான்ன்ற நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அமௌண்ட்டை இவங்க பேங்க்ல இருந்து எடுத்திருந்தாங்க. ஸோ இதுக்கு மேல அவங்க தப்பிக்கணும்னா ஏதாவது மிராக்கல் நடந்தாதான் உண்டு. அப்படி இருக்க நிலையில மறுபடியும் குதர்க்கமா யோசிச்சிருக்காரு ரென். அப்படி யோசிச்சதன் விளைவா அடுத்த சில நாட்கள்ல இவங்க பேங்க்குக்கு வைக்க வேண்டிய அமௌண்ட் இன்னொரு 13 மில்லியன் யுவான்ஸ் தான் அதிகமாயிருக்கு. சரி, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருந்த மட்டும் லாட்டரி சேல்ஸ் பயங்கர பெருசா நடக்குதுன்னா கண்டிப்பா ஏதாவது சந்தேகம் வரணும் தானே. ஆனா இது நடந்த சமயத்துல அந்த சந்தேகத்துக்கும் இடம் இல்லாம போயிருக்கு. ஏன்னா அந்த வருஷத்தோட ஏப்ரல் மாசத்தோட ஆரம்பத்துல இந்த ஹேண்டான்ல வாங்கின ஒரு லாட்டரி டிக்கெட்டுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அமௌண்ட் பிரைஸா விழுந்திருக்கு. இதை கவனிச்ச அந்த பகுதி மக்கள் லாட்டரி டிக்கெட்ஸை கொஞ்சம் அதிகமாவே வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால சேல்ஸ் வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாவே இருந்திருக்கு. இதனால தான் இவங்க இவ்வளோ பெரிய அமௌண்ட் அந்த லாட்டரிக்குள்ள போடும்போதும் யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. சொல்ல போனா அந்த ரீஜனுக்கான லாட்டரி டிக்கெட்ஸை மேனேஜ் பண்றவங்க தொடர்ந்து இதே மாதிரி சேல்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதை விற்கிறவங்களை என்கரேஜ் பண்ண தான் செஞ்சாங்களாம். அண்ட் இதுவும் இந்த பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த டைம்ல ரென்னும் மாவும் பேங்க்குக்கு வைக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளவா ஏறி இருந்ததுன்னா 33 மில்லியன் யுவான்ஸா இருந்தது. இந்த டைம்லயே ஆல்மோஸ்ட் 2 பேத்துக்கும் தெரிஞ்சு போயிருச்சு இனிமே இதுல இருந்து தப்பிக்கவே முடியாதுன்ற ஒரு விஷயம். சோ கடைசி முயற்சியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேங்க்ல இருந்து மொத்தமா 18 மில்லியன் யுவானை எடுத்து அதுல ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு ஊர்ல இருக்க எல்லா லாட்டரி டிக்கெட்டையும் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க.
இதுக்காக ஏப்ரல் 17ஆம் தேதி வாக்கில் கரெக்டா 2 பேரும் பிளான் போட்டு பேங்க்ல இருந்து அவங்க நினைச்ச மாதிரியே 18 மில்லியன் யுவானை அவங்க வண்டியில திருடிட்டு போனாங்க. திருடிட்டு போனவங்க ஊர்ல இருந்த எல்லா லாட்டரி டிக்கெட் விற்கிறவங்க கிட்டையும் எவ்வளவு லாட்டரி டிக்கெட்டை வாங்க முடியுமோ அவ்வளவையும் வாங்கி இருக்காங்க. அந்த லாட்டரி டிக்கெட்ஸ்க்கான வின்னிங் டிராவும் நடக்குது. அப்போ அவங்க தலையில ஒரு பெரிய இடி இறங்கியிருக்கு. இவங்க போட்ட எல்லா காசையுமே இழந்துட்டாங்க. அப்போ இவங்க எதையுமே ஜெயிக்கலையான்னு கேட்டா ஜெயிச்சாங்க தான். ஆனா அவங்க ஜெயிச்ச அமௌண்ட்டுக்கும் அவங்க திருப்பி வைக்க வேண்டிய அமௌண்ட்டுக்கும் இருந்த வித்தியாசம் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசமா இருந்தது. சோ வேற வழி இல்லாம மிச்சம் இருந்த காசை 2 பேரும் பிரிச்சுக்கிட்டு அந்த ஊரை விட்டு ஓட தயாரானாங்க. இப்படி ஒரு வேலை நடந்தா என்ன பண்றதுன்னு ஏற்கனவே யோசிச்சு வச்சிருந்த ரென் அதுக்கு தயாராதான் அன்னைக்கு காலையில அவரோட வீட்டுல இருந்தே கிளம்பி இருக்காரு போல. அவரோட பிளான் சீனாவை விட்டு வெளியே போறதா தான் இருந்திருக்கு. எல்லா பணத்தையும் தோத்ததுக்கு அப்புறமா அவங்க வாங்கி வச்சிருந்த லாட்டரி டிக்கெட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பெரிய பேக்ல போட்டு அந்த பேக்கை கொண்டு போய் பேங்கோட வால்ட்டுக்குள்ள வச்சுட்டு 2 பேரும் தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சதுக்கு அப்புறம் ஊருக்கு வெளியில 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. இதெல்லாமா பீஜிங்ல இருந்த ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருக்காரு. ரென் சீனாவை விட்டு வெளியே போறதுக்காக கிளம்பி இருக்காரு. இந்த விஷயமெல்லாம் நடந்தது ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. அடுத்த 2 நாட்கள் பேங்க் லீவா இருந்ததால இவங்க 2 பேரும் தப்பிச்சு போக டைமும் இருந்திருக்கு. திங்கக்கிழமை காலையில பேங்க் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வந்துட்டாங்க, இவங்க 2 பேரை தவிர. என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு பேங்க் மேனேஜர் 2 பேத்துக்கும் கால் பண்ணியிருக்காரு. ஆனா 2 பேரோட போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. சோ வேற வழி தெரியாம போலீஸ்க்கு இதை பத்தி தகவல் கொடுத்திருக்காங்க. போலீஸும் வந்து அந்த வால்ட்டை உடைச்சு உள்ள போய் பார்க்கும்போது அங்க ஒரு பெரிய பேக் நிறைய நடந்து முடிஞ்ச குழுக்களுக்கான லாட்டரி டிக்கெட்ஸை அவங்களால பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் நடந்த சிவியரான ஆடிட்டிங்ல கிட்டத்தட்ட 51 மில்லியன் யுவான் பணத்தை இந்த 2 பேரும் கொள்ளையடிச்சிருப்பது தெரிய வந்தது. இப்படி ஒரு மிகப்பெரிய திருட்டு நடந்திருக்குன்னு வெளியே தெரிய வந்ததும் சீனா முழுக்கவே இதை பத்தி தான் அடுத்த சில நாட்களுக்கு பேச ஆரம்பிச்சாங்க. இந்த செய்தி வெளியான சில நாட்கள்லயே பீஜிங்ல ஒளிஞ்சிருந்த மாவை போலீஸ் கைது பண்ணாங்க. ஆனா ரென் அப்பவும் மாட்டாம தப்பிச்சு ஓடிக்கிட்டு தான் இருந்திருக்காரு. இருந்தாலும் கடைசியா அவரை பார்த்த ஒரு டாக்ஸி டிரைவர் மூலமா ரென்னோட இருப்பிடம் கண்டுபிடிக்கப்பட்டு அவரும் ஒரு அதிகாலை பொழுதுல கைது செய்யப்பட்டாரு. சரியா 51 மில்லியன் யுவான்ற ஒரு மிகப்பெரிய பணத்தை அடிச்சாங்களே, இதுல அவங்க ஏதாவது தனக்குன்னு செலவு பண்ணிக்கிட்டாங்களான்னா எல்லாத்தையுமே பெருசா சம்பாதிக்கணும்ன்ற ஒரு பேராசையில லாட்டரி டிக்கெட்லயே போட்டு இழந்துட்டாங்க. பட் இவங்க 2 பேத்தையும் பிடிச்ச உடனே இந்த விஷயம் பரபரப்பா உலகம் முழுக்கவே பேசப்பட்டுச்சு. 2008ஆம் ஆண்டு அதாவது ஒலிம்பிக் போட்டிகள் சீனாவில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க 2 பேரும் தூக்கிலிடப்பட்டாங்க. சோ இதுதான் சீனா வரலாற்றுல நடந்த ஒரு மிகப்பெரிய வங்கி கொள்ளைய பத்தின தகவல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 Minute Videos சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.